வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஹைட்ராபாடி ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம ஸ்பாட் இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் நான் ஒரு 7 months பிஃபோரே அப்லோட் பண்ணியிருந்தேன். சம்மர் ரெஸ்பான்ஸு ஒரு 600K வியூஸ் போயிருந்தது. அதே மாதிரி நிறைய லைக்ஸும் இருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி நம்ம ஃபுல் வீடியோ போடல. ஸோ ரெசிபியோட ஷேர் பண்ணலாம், அதுவும் நம்ம ஸ்டைலில் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தனியாக கொத்தமல்லி கடைசியாக மேலே தூவுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கல் காஞ்சதுக்கும் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெசிப்பியில் பட்டர் சேர்ப்பாங்க. பட் பட்டர் சேர்த்தோன்னா நம்ம வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் வெங்காயம் இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் பின்னாடியே எல்லாத்தையும் கடகடன்னு சேர்த்துட்டு அவங்க மொத்தமாக வதக்குவாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதோடு சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நம்ம மாவுலேயும் உப்பு கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இட்லி மாவில். அதே மாதிரி பொடி நம்ம இதில் இட்லி பொடி சேர்ப்போம். மற்ற மசாலாலாம் எதுவும் சேர்க்காமல் ப்ளெயினாக நம்ம இட்லி பொடி வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம இப்போது. அதனால் கொஞ்சமாக பொடியிலையும் உப்பு இருக்குன்றதுனால கொஞ்சமாக இந்த மசாலாக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் நல்லா சுருண்டு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இது வீட்டில் அரைச்ச இட்லி மிளகா பொடி, நம்ம கடையில் வாங்கின இட்லி மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சென்டருக்கு நம்ம அழகாக கொண்டு வந்துட்டு இதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணிடலாம். நம்ம 4ஆக வேணால் 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை 2 இல்லை 3ஆக கூட நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். கல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நம்ம 4ஆகவே டிவைட் பண்ணி அழகாக 4 இட்லி பண்ணிடலாம். இந்த மாதிரி நகர்த்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா கெட்டியான இட்லி மாவு ஊற்றுனீங்கன்னா சூப்பராக புசு புசுன்னு வரும். இது நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸ் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் இது ஊத்தாப்பம் அப்படின்னாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறது, இது ஊத்தாப்பம் மாதிரி இருந்தாலும் ஹைட்ராபாடில் இது ஸ்பாட் இட்லி தானே. ஸோ நம்ம ஸ்டைலில் ஸ்பாட் இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ மேலே திரும்பவும் இட்லி பொடி தூவிட்டு நம்ம கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் இது ஃபஸ்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு வதக்குறோம், ஏன்னா தீஞ்சிடாமல் இருக்கும் அதுக்காக. இப்போ திரும்ப நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். அவங்க பார்த்திங்கன்னா எல்லா இட்லி மேலேயும் அழகாக வெண்ணெய் வச்சுருவாங்க. நம்ம பட்டர் சேர்க்கல. இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி இருந்தது இல்லையா ஒன்றோட ஒன்று, அதை இந்த மாதிரி தோசைகள் வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அழகாக திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நமக்கு வெந்துடும். நான் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. பட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சும்மா சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். நம்ம வேணும்னா தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் எதுனாலும் நம்ம இதுக்கு தொட்டு சாப்பிடலாம். இப்போ 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ஹைட்ராபாடி ஸ்பாட் இட்லி ரெடியாக இருக்குது. அதுவும் நம்ம ஸ்டைலில் சிம்பிளான பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் தான், மற்ற எந்த மசாலாவும் இல்லாமல் இட்லி பொடி மட்டும் வச்சு செம்மையாக செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே என்றைக்காவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி நான் ஷார்ட்ஸ் போட்டேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, 7 monthsக்கு முன்னாடி செஞ்சது. அதோட இப்போ தான் நான் செய்கிறேன். சரி, இதை கண்டிப்பாக இதை ஒரு லாங் வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான். ஸோ தேங்காய் சட்னியோட இன்றைக்கி நாங்கள் இதை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.